இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7:1. ஒரு ஊரில் துறவி ஒருவர் ஒரு குடிசை போட்டுக்கொண்டு அவரை பார்க்க வருகின்ற மக்களுக்கு அறிவுரைகள் கூறி வந்தார். அவரது குடிசைக்கு அருகில் ஒரு சிறிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தார். அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த துறவி காலையில் தனது குடிசையை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து விடுவார். அந்த வீட்டிற்கு விபச்சாரத்திற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை எண்ணி அத்தனை அளவு சிறு சிறு கற்களை எடுத்து ஒரு மூலையில் போட்டார். நாளாக அது ஒரு குவியலானது. துறவிக்கு இது ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. துறவிக்கு வயதான காரணத்தினால் வியாதிப்பட்டார். ஆனாலும் இந்த துறவிக்கு வேலையே அந்த பெண்ணை பற்றி குறை சொல்வதுதான். இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்ணும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்லவராக மனம் திருந்தி வாழ்ந்தார். அந்த பெண்ணும் மரித்தார். ஒரு சில நாட்களில் துறவியும் மரித்துவிட்டார். ஊர் பெரியவர்கள் கூடி அந்த துறவியை நல்ல முறையில் அடக்கம் செய்தனர். இருவரும் இறைவன் முன் சென்றனர். இறைவன் அந்த பெண்ணிற்கு மோட்சத்தையும் துறவிக்கு நரகத்தையும் தீர்ப்பாக கூறினார். துறவி, நான் என்ன தவறு செய்தேன் நரகத்திற்கு அனுப்புவதற்கு என்று இறைவனிடம் கேட்டார். அதற்கு இறைவன், உனது வாழ்நாள் முழுவதும் இந்த பெண்ணை பற்றியே மற்றவர்களிடம் குறை கூறுவதிலேயே கழித்தாய். ஆனால் இந்த பெண்ணோ தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்ந்தாள் என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று அநேகருடைய நிலைமை இந்த துறவியை போலத்தான் உள்ளது. மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் பெரிதுபடுத்தி அவர்களை குற்றவாளிகளாக தீர்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் நம்மில் உள்ள தவறுகளை எல்லாம் மறந்து அல்லது மறைத்துவிட்டு மற்றவர்களை குறை கூறுவதிலேயே காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் தவறுகளை விட்டு மனம் திரும்பி நியாய தீர்ப்பின் நாளிலே நித்தியத்திற்கு பாத்திரவான்கள் ஆகிவிடுவார்கள். ஆனால் நாமோ அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விடப்படுவோம். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பவர்களை பார்த்துதான் ஆண்டவர் மாயக்காரனே என கூறுகிறார். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தேவனுக்கு உரியது. மற்றவர்களை குறை கண்டுபிடித்து நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என வேதம் கூறுகிறது. எனவே நமது பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு தேவனிடம் மன்னிப்பு பெறுவோம். மற்றவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அதை தூற்றி திரியாதபடி அவர்கள் மனம் மாறும்படியாக ஜெபிப்போம். கிறிஸ்தவ விசுவாசிகள், பிரபலமான ஊழியர்கள் கூட இன்றைய நாட்களில் சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை பெரிதுபடுத்தி அவற்றை யூடியூப், பேஸ்புக் போன்ற மீடியாக்களில் வீடியோவாக பரப்பும் போது அது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாகி விடுகின்றனர். இந்த விஷயத்தில் தேவன் தாமே ஊழியர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். இப்படிப்பட்டவர்களுக்காக நேரடியாக புத்தி சொல்லி அவர்களுடைய தவறுகளை திருத்தும்படியாக ஆலோசனைகள் வழங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூடப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை தாங்களே நிதானித்து அறிந்தப்பா மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, குறை காணப்படும் பட்சத்தில் ஆண்டவரே அவற்றிற்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.